தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த செய்தி பொன்முடி அவர்களினுடைய வழக்கு சம்பந்தமா தான் இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம். நம்முடைய சேனல்ல கமெண்ட் செக்ஷன்ல ஒரு வீடியோலையும் பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தோம்னா திமுக அமைச்சர்கள் எப்ப ஜெயிலுக்கு போவாங்க, திமுக குடும்பம் எப்ப ஜெயிலுக்கு போகும், ஸ்டாலின் எப்போது சிறை செல்வார், உதயநிதி எப்போது சிறை செல்வார், செந்தில் பாலாஜி எப்ப சிறை செல்வார், பொன்முடி, KN நேரு அப்படின்னு திமுக அமைச்சர்கள், MLAக்கள், திமுக குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் மீதும் மக்கள் கோபத்துல இருப்பாங்க. அந்த கோபத்தின் வெளிப்பாடு நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல நல்லா தெரியும். சேனலோட கமெண்ட்டை போய் பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ அந்த அளவிற்கு மக்கள் கோபத்துல இருக்காங்க. அவங்களுடைய கேள்விகளே இவங்க இந்த அளவுக்கு ஊழல் பண்றாங்களே, இவங்களெல்லாம் தூக்கி சிறையில வைக்க முடியாதா, இந்த கட்சியெல்லாம் தடை பண்ண முடியாதா, இந்த கட்சி இன்னமும் இருந்துகிட்டு இருக்கே, இவங்களை யாராலையுமே தட்டி கேட்க முடியலையே அப்படின்லாம் நிறைய பேர் கும்புறுனது உண்டு. அதுல நானும் ஒரு ஆள் தான். சோ இப்ப பிஜேபி செந்தில் பாலாஜியை முதல்ல உள்ள வச்சாங்க. இப்ப செந்தில் பாலாஜியோட நிலைமை என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். செந்தில் பாலாஜிக்கு அடுத்த இடத்தில் பொன்முடியை டார்கெட் பண்ணிட்டாங்க. இப்ப பொன்முடி செந்தில் பாலாஜிக்கு என்ன நிலைமையோ அப்படியே பொன்முடிக்கு வரப்போகுது. பொன்முடி அவர்கள் மீது வழக்குகள் இருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்குன்னு ஒண்ணு இருக்கு, மணல் குவாரியில ஊழல் பண்ண வழக்குன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ இதுல சொத்து குவிப்பு வழக்குல மட்டும்தான் அவர் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த வழக்கு கேஸ் தீர்ப்பு வருது இல்லையா, 21ஆம் தேதி இறுதி தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொத்து குவிப்பு வழக்குல பொன்முடி அவர்களினுடைய விடுதலை ரத்து செய்யப்படும், அவருடைய விடுதலை என்பது செல்லாது என்பதுதான் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அப்ப இதன் மூலமாக பொன்முடி அவர்கள் குற்றவாளி என்பது 100% உறுதியாகிவிட்டது. பொன்முடி அவர்களுக்கு திடீர்னு தகவல் போகுதுங்க. பொன்முடி அவர்கள் கட்சி மீட்டிங்ல பிஸியா இருக்காரு. உடனே போன் கால் போகுது, அண்ணன் உங்களை குற்றவாளி ஆகிட்டாங்க, உங்களுடைய விடுதலை ரத்து செய்யப்படும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லிட்டாங்கன்னு சொன்ன உடனேயே பொன்முடிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. உடனடியா மீட்டிங்கை விட்டு பாதிலே வந்துட்டாரு. என்னாலும் பரவாயில்லன்ட்டு மீட்டிங் விட்டு பாதிலே நேரா வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்ததுல இருந்தே ரொம்ப கலங்குன மனசோட தான் இருக்காராம் பொன்முடி. திமுக வட்டாரங்கள் சொல்ற தகவல், அதாவது நம்முடைய அமைச்சர் பதவி போயிடுமோ அப்படிங்கிற அந்த பயத்திலே இருக்காரு. பொன்முடி அவர்களினுடைய காரில் இருந்த அந்த திமுக கட்சி கொடி என்பது அகற்றப்பட்டிருக்கிறது, அவருடைய கார்ல இருந்து அகற்றப்பட்டிருக்கிறது. அதையும் போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து போட்டு மீடியால போட்டு கீழே கிழிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்றாங்க, இல்லங்க கொடியெல்லாம் அகற்றல, கொடியோட இருக்கக்கூடிய வேற ஒரு கார்ல இருந்து பொன்முடி போறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. விரைவில் அவருடைய காரில் இருந்து திமுக கொடியெல்லாம் அகற்றப்பட வேண்டிய அந்த நேரம் என்பது வரப்போகிறது. பொன்முடி அவர்களினுடைய அமைச்சர் பதவி பறிபோகுமா அப்படிங்கிறத மிகப்பெரிய தற்பொழுது பேசிட்டு இருக்காங்க. அவரோட அமைச்சர் பதவி ஏன் போகணும், இந்த வழக்குல, இந்த ஊழல் வழக்குல அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும், என்ன மாதிரியான தண்டனை கிடைச்சா அவரோட பதவி பறிபோகும், இதை நாம முதல்ல பார்த்தாகணும். பொதுவா ஒரு அரசியல் தலைவர் அரசியல் பிரமுகர், மக்கள் பிரதிநிதி, ஓட்டு போட்டு அமைச்சராகவோ MLAவாகவோ கவுன்சிலர் இந்த மாதிரியான மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவங்க மீது ஒரு வழக்கு வருது அப்படின்னா அந்த வழக்கு குற்ற வழக்கு, அது கொலை கேஸோ இல்ல அடிதடியோ இல்ல ஊழலோ வேற மோசடி வழக்கோ எந்த வழக்காக இருந்தாலும் அதுல குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் தண்டனை கொடுத்துட்டாங்க, குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த பதவியா இருந்தாலும் ராஜினாமா செய்ய, அந்த பதவியை விட்டு வெளியே போகணும். ராஜினாமா இல்ல, பதவி விட்டு வெளியே போயே ஆகணும். குறைந்தபட்ச தண்டனையாக 2 வருஷம் கிடைச்சிருச்சு அப்படின்னா வெளியே போகணும். இப்ப ராகுல் காந்தியோட பதவி பறிச்சாங்க இல்லையா, அது 2 வருஷ தண்டனை அடிப்படையில தான். சோ ஒரு மக்கள் பிரதிநிதி 2 ஆண்டுகள் ஒரு குற்றத்துல மாட்டிக்கிட்டு தண்டனை பெறாரு அப்படின்னா அவர் அவர் வைக்கக்கூடிய அந்த பதவியில இருந்து வெளியே போயிடணும். இப்போ அமைச்சர் பதவியிலிருந்து பொன்முடி அவர்கள் வெளியே வர வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. இதற்கு சில வக்கீல்கள், வழக்கறிஞர்கள், திமுக ஆதரவு வழக்கறிஞர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஊழல் வழக்கு என்பது 1,80,00,000 ரூபாய் மதிப்பிலான சொத்து குவிப்பு வழக்கு. கூடுதலாக வருமானத்திற்கு அதிகமாக 1,80,00,000 சொத்து சேர்த்திருக்காரு. இந்த வழக்குல பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு குறைவாக தண்டனை கிடைச்சது அப்படின்னா அவர் பதவி விலக தேவையில்லை என்று சொல்கிறார்கள். அதே நேரத்துல மக்கள் இந்த பிரதிநிதித்துவ சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதுல என்ன சொல்றாங்க, 8ன் கீழ் 1 ஒரு உட்பிரிவு இருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது ஊழல் வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு, இது எல்லாமே குறைந்தபட்ச தண்டனையாக 2 வருஷத்துக்கு கீழே தண்டனை பெற்றாலுமே, ஒரு 6 மாசம் ஜெயிலு அப்படின்னு சொன்னாலுமே அவரோட பதவி பறிக்கப்படணும் அப்படின்னு பிரதிநிதித்துவ சட்ட அடிப்படையில் அதுல 8ன் கீழ் 1 சொல்லப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள்.
ஒரு சில வழக்கறிஞர்கள் இப்படி சொல்றாங்க, இன்னும் சில வழக்கறிஞர்கள் வேற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த ரெண்டு விதமா சொல்றாங்க. 2 வருஷத்துக்கு கீழே தண்டனை இருக்குன்னா பதவியெல்லாம் விலக வேணாங்க, அமைச்சரா நீடிக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இல்லங்க, இது வந்து ரொம்ப முக்கியமானது, சொத்து குவிப்பு வழக்கு, இது வந்து ஊழலுக்கு சமம், அதனால வந்து 6 மாசம் ஜெயிலுனாலும் பதவி வந்து பறிக்கப்படணும் அப்படின்னு இன்னொரு சார்பு வழக்கறிஞர்கள் சொல்றாங்க. இதுல எது நடக்கும் அப்படிங்கிறது 21ஆம் தேதி தீர்ப்பு வரும் இல்லையா, அப்ப தெரியும். சோ அந்த தீர்ப்பு வரும்பொழுதே சொல்லிடுவாங்க அமைச்சர் பதவியிலிருந்து விலகணுமா விலக வேணாமா அப்படிங்கிறத. 90% வாய்ப்பு இருக்குங்க பொன்முடி அவர்கள் அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப செந்தில் பாலாஜியே வந்து செயல்படாத அமைச்சராக இருக்கிறார். இவங்க வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா பேருக்கு வச்சிருக்காரு. இப்ப ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற வரைக்கும் செந்தில் பாலாஜி ஒரு செயல்படாத அமைச்சராக வைத்துக் கொண்டிருக்கிறார். இருந்தாலும் செந்தில் பாலாஜியால எதுவும் செய்ய முடியல. அவரோட நிலைமை வந்து இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. உடம்பெல்லாம் இழைச்சி போச்சு. அவர் வந்து இனிமே எப்படி சொல்றது, அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு செந்தில் பாலாஜி. ஒருவேளை அவர் வந்து பிஜேபி பக்கம் தாவுனார்னா வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்ன நடக்குங்கிறது தெரியாது. ஆனா பிஜேபி பக்கம் செந்தில் பாலாஜி செல்வதற்கான வாய்ப்புகளும் குறைவுதான். இப்ப பொன்முடி அவர்களை வந்து டார்கெட் பண்ணி தூக்கி இருக்கிறாங்க. பொன்முடி அவர்களுக்கு அடுத்தபடியாக KN நேரு, அப்புறம் ஏவா வேலு, ஜெகத் ரட்சகன், இப்படி வரிசை கட்டி அமைச்சர்கள் நிக்கிறாங்க. செந்தில் பாலாஜிக்கு அப்புறம் யார் மேலேயும் கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு தைரியமா பேசிக்கிட்டு இருந்த பொன்முடி இப்ப அவர் மேலேயே கை வச்சுட்டாங்க. இப்ப நான் அடுத்து சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு சில லிஸ்ட், ஜெகத் ரட்சகன், ஏவா வேலு, அதற்கு பிறகு KN நேரு, இவங்களுக்கெல்லாம் வந்து இப்ப ஆட்டம் கண்டிருக்கும். இந்த பரந்தூர் விமான நிலையம் அந்த பகுதியை அந்த பகுதியில விமான நிலையம் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அதை சுற்றி இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் வந்து ஏவா வேலு டீமும் வாங்கி போட்டிருக்காங்களாம், G2 வாங்கி போட்டிருக்காங்களாம். இப்படிப்பட்ட தகவல்கள் ஊடகங்கள்ல கசிஞ்சிருக்கு. அதனாலதான் இந்த ஏவா வேலு துடிக்கிறாரு, பரந்தூர்ல தான் ஏர்போர்ட் வரணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம நிறைய பகுதிகள் எப்படி சொல்றதுன்னா, எங்கெல்லாம் வந்து ஒரு நலத்திட்டம், ஒரு பேருந்து நிலையம் வருது, இல்ல ஒரு ஏர்போர்ட் வருது, அப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்க வருதோ அந்த இடத்தை சுற்றி உடனடியாக நிலத்தை வளைத்து போடுவது ஏவா வேலுவுக்கு வழக்கமா. இப்ப கோயம்புத்தூர்ல வந்து எல்லா பேருந்து நிலையத்துக்கும் பொதுவாக ஒரு பெரிய சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் கட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த பேருந்து நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய நிலங்களை வாங்கிட்டாங்க அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனம் வாங்கியிருக்கிறாங்க. ஆனா அது தொடர்பான தகவலை அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்படித்தான் வந்து இந்த நிலங்கள் எல்லாம் வளர்ச்சி போட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்களே ஒரு திட்டம் கொண்டு வருவாங்க, அது முழுக்க முழுக்க இவங்களோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அப்ப இந்த அளவிற்கு இந்த ஊழல் பெருச்சாளிகள் ஊழலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்ப பொன்முடி மீதான வழக்கு தொடர்பான தீர்ப்பு வரப்போகுது இல்லையா, குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு, இது வந்து ரொம்ப தாமதம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்து நிறைய பேர் இருக்காங்க. பொன்முடிக்கு அடுத்து ஆட்கள் நிச்சயமாக, நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க, தேர்தலுக்கு முன்பு 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இன்னும் பல அமைச்சர்கள் ஊழல் வழக்குல தண்டிக்கப்படுவார்கள். இப்ப பொன்முடி உள்ள போக போறாரு, அது வந்து 90% உறுதி. அவரோட அமைச்சர் பதவி பறிபோகுமா அப்படிங்கறது அது ஸ்டாலின் தான் முடிவு பண்ணுவார். ஸ்டாலின் வந்து பொன்முடி அவர்களை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினாரு அப்படின்னா அவர் கட்சிக்கு நல்ல பேர் வரும், இல்ல அப்படின்னா நிச்சயமா கெட்ட பேர் தான் வரும். அடுத்த கட்டமா உதயநிதி அவரையே வந்து டைரக்டா டார்கெட் பண்றாங்க பிஜேபி. அவரும் வந்து சிக்கியிருக்காரு. அவரும் வந்து ஒரு சில ஊழல் வழக்குகள்லாம் சிக்கியிருக்காரு. அதுவும் கூடிய சீக்கிரம் வெளிவரும். அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே மக்கள் முன்னாடி புட்டு வைக்க போறாங்க. திமுகன்னா இதுதான், இத்தனை வருஷமா இவங்க இதைத்தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி என்ன செய்ய போறாங்க, மக்கள் முன்னிலையில உடைச்சி காட்ட போறாங்க எல்லாத்தையுமே. திமுக என்னென்ன செஞ்சது, இதுக்கு முன்னால என்னென்ன செஞ்சது பாருங்க, நாங்க எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கிறோம். இப்படி அதிரடியான பல விஷயங்களை பிஜேபி செய்ய இருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து இப்ப பொன்முடி. அடுத்த கட்டமா தான் நான் சொன்ன இன்னும் ஒரு 3 பேர் முக்கியமான ஆட்கள்லாம் இருக்காங்க. இதுல போக்குவரத்துறை அமைச்சர் SS சிவசங்கரையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம இன்னும் பல அமைச்சர்கள், MLAக்கள், இப்படி லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசுங்க. திமுக குடும்பத்திலேயே வந்து லிஸ்ட் ரொம்ப பெருசு. திமுக குடும்பத்தின் மீதும் கை வைப்பார்கள், அதற்கான வாய்ப்புகள் 90% இருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக அதை செய்வார். இதற்கு முன்னால் இருந்த பாஜக தலைவர்களை விட அண்ணாமலை அவர்களுக்கு இன்னமும் மதிப்பு அதிகமா கூடுதுன்னா அதுக்கு காரணம் திமுகவை முழு மூச்சாக தைரியமாக எதிர்த்து கொண்டிருக்கிறார். இந்த அளவிற்கு திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவரை வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நான் பார்க்கல. நிறைய கட்சிகள் இருக்கும், அப்படியே இணக்கமா போயிடுவாங்க, நட்பு அப்படின்றாங்க. அதாவது கொள்கை மாறுபாடாக இருந்தாலும் நாங்கள் எல்லாம் வந்து அரசியல் நாகரிகம் கருதி நட்போட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நட்போடையே இருந்த அரசியல் தலைவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் முழு மூச்சாக திமுகவோட நட்பா, அது என்ன ஊழல் பண்றாங்க, நமக்கு எதிரின்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன நட்பு அப்படிங்கிற அந்த பாலிசியில அண்ணாமலை அவர்கள் வராரு. அப்ப அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக
திமுக மீதான அந்த ஊழல், திமுக அவங்க செஞ்ச பல்வேறு குற்றங்களுக்கான தண்டனை, இது அனைத்தையுமே பெற்றுக் கொடுக்கும் வரை அண்ணாமலை ஓய மாட்டார். சோ திமுகவோட முகத்திரையை அண்ணாமலை கிழிப்பார். 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இது அனைத்தும் நடக்கும். இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.